வணக்கம். ஆலினன் வனிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது எங்கள் சப்ஸ்கிரைபர்களின் கேள்விக்கான பதில். முதலாவது, பரசுராமன் என்ற சப்ஸ்கிரைபர் ஒருவர், இறந்தவருடன் அமர்ந்து சாப்பிடுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்ற கேள்விக்கு பதில். இறந்தவருடன் சேர்ந்து உணவு அருந்துவது போல் கனவில் கண்டால் நன்மையே, பயப்பட வேண்டாம். நாம் மட்டும் தனியாக உணவு அருந்துவது போல் கனவில் வந்தால் கனவில் பார்க்கக்கூடாதுங்க. இரண்டாவது, கணேஷ் தேவிக்குட்டி என்பவர் தங்கள் அத்தை பொண்ணு இறந்து 10 வருடம் ஆச்சு, இப்போ கனவில் வருகிறாள், என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில், கனவில் வரும் விதம் என்ன என்பதை தாங்கள் தெளிவாக குறிப்பிடவில்லைங்க. அதாவது கனவில் இறந்தவர்கள் வந்து அழுவது போல் கனவில் வரக்கூடாது, பேசுவது போல் வந்தால் புகழ் செல்வம் கிடைக்குங்க. எனவே கனவை தெளிவாக குறிப்பிடுங்க. மூன்றாவது, அலெக்ஸ் என்பவர் தன் மகனை இறந்தவர் யாரோ ஒருவர் வெட்ட துரத்துவது போல் கனவு வந்துள்ளது, என்ன பலன் என கேட்டிருந்தீங்க. இறந்தவர்கள் கனவில் துரத்துவது போல் வரக்கூடாதுங்க. அதாவது எதிரிகளால் தொல்லை வரும் என்று பொருள். பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தருங்க. மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்கான கேள்விக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. எங்கள் கனவு பலன் குறிப்பில் சேர்பவர்கள் 9840726834 என்ற நம்பருக்கு கால் செய்யலாம் இலவசமாக. நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.